வாழ்க்கையில் பொம்பளைங்க கூட நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? கீரை கடையிற குவாலிஃபிகேஷன் இருந்தாக்கா வாழ்க்கையில் ஒத்துமையாக இருக்கலாம் பொண்டாட்டி கூட. நேற்று ஒரு மருந்து குழம்பு வீடியோ போட்டிருந்தோம். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு தான் சொன்னேன். எப்பவுமே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தானே சொல்ல முடியும் அதனுடைய ரிவ்யூ நல்லா இருக்கா இல்லையா. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கன்னு சாப்பிடாம எப்படி சொல்ல முடியும்? பாட்டி தார்பாயே உங்களுக்கு கொடுக்கணும்னு அன்னைக்கு சொன்னேன்ல, இந்த தார்பா வாங்கிக்கியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வேலைக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன், வீட்டில் தான் இருப்பேன். நாங்கள் வந்து வெளியில் ஒரு வேலையாக போகிறோம். அப்படியே இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது அதுதான் விலாகாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அம்மா தான் வச்சன பால்வடிக்கு கூட்டும் போயிட்டு கூட்டார போகிறாங்க. இன்றைக்கி அம்மாவுடைய பாடு பெரும்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அவங்க தான் வச்சுக்கணும், இன்றைக்கி கட்டி மேய்க்கணும். அடங்க மாட்டான், அவன் எப்படி வச்சிருக்குன்னு தெரியல. நானும் பட்டும் வந்து வெளியில் ஒரு வேலையாக போகிறோமா, அப்படியே போயிட்டு வர்ற வழியில் ஒரு வீடு வாங்கணும்ல, தார்பா 2 தார்பாயில் வந்து அந்த ஒரு தார்பாயை வந்து இன்றைக்கி அந்த ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டு அப்புறம் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுதான் விலாக். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விலாகை. பொங்கல் சாப்பிட்றோம் நாங்கள், மிளகு பொங்கல். ஏது நம்ம தான் பொங்கணும் தம்பிக்கு. இப்பயா ஸ்கூலுக்கு போய் வச்சனே, கிளம்பு கிளம்பு கிளம்பு, வாங்கிக்க. ஸ்கூலுக்கு கிளம்பு வந்து பேக் எடுத்து போட்டுக்கிறேன். பேக் ஒழுங்காக போடுறா. குச்சி அது கொய்யாப்பழம் இருக்குது, உள்ளே இட்டும்போ. குட் மார்னிங். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு ஆளை மேய்க்கிறதுக்கு ஃபேமிலி எல்லாருமே வர வேண்டியதாக இருக்குது. என்ன சின்னதாக ஒரு இது தானே. என்ன எங்களுக்கு வந்து வசனை இவ்வளோ நாளாக வந்து பிரிஞ்சு மனசு இல்லை, அது வேறு வசனை. போ போ போ, அருவா அப்பாவா அம்மாவா அப்படின்றாரு. அம்மாவை கூட்டு போயிட்டு பால்வாடியில் விட்டுட்டு நானும் பட்டும் வந்துட்டோம். பட்டு இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்றாங்க. நான் கடையிலே டிஃபன் சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு வேலையை நாங்கள் வெளியில் போகிறோம். போயிட்டு வரத்தங்காட்டி தம்பி அம்மாவும் வந்தாலும் வருவாங்க, இல்லை நாங்கள் தான் வந்து கூப்பிட்டுட்டு வரணும். நேற்று ஒரு மருந்து குழம்பு வீடியோ போட்டிருந்தோம். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு தான் சொன்னேன். எப்பவுமே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தானே சொல்ல முடியும் அதனுடைய ரிவ்யூ நல்லா இருக்கா இல்லையா. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கன்னு சாப்பிடாம எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு பந்திக்கு போகிறோம், உட்காந்து சாப்பிட்டுட்டே வீடியோ எடுக்கலையா, அது என்னன்னு தெரியல. இதை வந்து என்ன கார்னர் பண்ணியே சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு, இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா கூட இருக்குவாங்க, புதுசாக பார்க்குறவங்களா கூட இருக்கும், இல்லையா? அதனால இது வந்து ஒரு இன்டீசென்ட்டா, ஒரு எப்படின்னா வந்து ஒரு கேவலமா இப்போ ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறாங்க அவங்களும் இன்டீசென்ட்டா. ஆமா, இப்போ ஃபுட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மருந்து குழம்பு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும், அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்ன டேஸ்ட்ல இருக்கு, எப்படி புளிப்பா இருக்கா. அதனால அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ நான் சாப்பிட்டுட்டே உங்ககிட்ட பேசுறேன்ல, அது தப்பு. இப்போ ஒருவா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்றேன்ல, அது தப்பு கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் மாட்டுன்னு உள்ள இறக்கிட்டே இருக்கும் பாருங்க, அதுதான் தப்பு. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அவங்கள அவமதிக்கிற மாதிரி அது இருக்கும். அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நம்ம பேசணும். ஸோ அதனால சொல்லிக்கிறேன், அது உங்களை ஹர்ட் பண்ணுறது மாதிரி நான் சொல்லலை, ஜஸ்ட் சொல்கிறேன் என்னுடைய கருத்து, அவ்வளோதான். இப்போ நான் சாப்பிட்ட உடனே நாங்கள் பேங்க்கு தான் கிளம்ப போகிறோம். அறிவச்சன் வந்து அழகாக பாய் சொல்லிட்டு எங்களை வழி அனுப்பிச்சாரு. போயிட்டு வாங்கப்பா அப்படி பாய் சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. போனோடனே அவங்க மிஸ்க்கு வந்து குட் மார்னிங் இப்படி காமிச்சா பாத்தியாப்பட்ட. எங்களுக்கு கூட காலையில எழுந்தோடனே குட் மார்னிங் சொல்ல மாட்டான். அவங்க மிஸ் குட் மார்னிங் சொன்னோட இவரு இப்படி அழகா காமிச்சான். ஸோ போயிட்டு வந்துடலாமா? ஏன்னா அவன் வந்து எவ்வளோ நேரம் இருப்பான்னு தெரியல, அவங்க ஆயா கிட்ட டக்குன்னு தேட ஆரம்பிப்பானும் தெரியல. சரி வா போலாம். அதனால சீக்கிரமா பேங்க் போயிட்டு சீக்கிரமா நான் வந்து வச்சனை கூப்பிட்டு வர போகணும். 1 மணிக்கு வரைக்கும் அங்கே இருங்கம்மான்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் சீக்கிரமா போய் வர முடியுதான்னு. பேங்க் உள்ள தான் வந்திருக்கோம். பட்டுக்கு தான் வந்து
அவங்க அக்கௌண்ட்டில் தான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து பண்ணணும். அதனால் பட்டு தான் உள்ளே இருக்காங்க, நான் வெளியில் இருக்கேன். ரொம்ப நேரம் உள்ளே உட்காந்துட்டு இருந்தால் போர் அடிக்குது. பட்டு வந்து கியூவில் நிற்கிறாங்க. சரி, அதனால் நான் வந்து வெளியில் வந்துட்டேன். இதுதான் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த அக்கௌண்ட் அவங்க எப்போ ஓப்பன் பண்ணணுன்னாக்கா, பட்டு வந்து மாதமாக இருக்கும்போது, ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது இங்கே பக்கத்தில் பிஎஸ் பாலத்தில் செக் பண்ணோம். அப்படியே இங்கே தான் வந்து பக்கத்துலேயே இது அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்தோம். அப்படியே இதுவே அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு எங்களுக்கு அக்கௌண்ட் ஃபுல்லாகவே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீட்டுக்கு தான் வந்து தார்பா கொடுக்குறதுக்காக வந்தேன். இந்த வீட்டில் வந்து அந்த பக்கம் வந்து தார்பாலாம் வந்து ஓட்டையாக இருக்குது. இந்த வீட்டில் எப்படியும் ஒரு 10 பேராக தங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோமா, இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து அந்த ஏற்கனவே 2 தார்பா ஆகணும்ல, அதில் ஒரு தார்பா இவங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் வச்சுருந்தேன். எனக்கும் வந்து ரொம்பவே நேரமும் வந்து கிடைக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து வேலைக்கு போகலை. அதனால் இன்றைக்கி கொடுத்துலான்னு வந்தோம். யாருமே காணோம் வீட்டில். அவங்க எங்கேயாவது பக்கத்தில் கொல்லியால் வேலைக்கு போயிருப்பாங்க, இன்னும் எங்கேயாவது பக்கத்தில் தான் இருப்பாங்க. நம்ம போகும்போது தேடிக்கினே போய் கண்டிப்பாக கொடுத்துட்றோம். யாரும் இல்லை, அதனால் அவங்களுக்கு தெரியாது இல்லை. இந்த கல் சூளை இருக்குல்ல, செங்கல் சூளை, அங்கே போயிருப்பாங்க. இல்லைன்னா எங்கன்னா அப்புறம் நம்ம வச்சுட்டு வந்தாலும் இது வந்து யாரோ சூளைக்காரங்க தான் வச்சுட்டு வந்தாங்கன்னு நினச்சிப்பாங்க. ஆமாம், அவங்ககிட்டே கொடுத்துடலாம். சரிவா, அப்படி போக்குள்ள பார்த்துட்டே போகலாமா? போகலாம், பார்த்துக்கினே அப்படியே வண்டியிலே போக்குள்ளே அப்படியே பார்த்துக்கினே போகலாம். நீங்கள் எங்கன்னா பார்த்துக்கினேலாம். சரியா தெரியல. போ. இந்த பாட்டியான்னு பாரு. பாட்டி, இந்த பாட்டி தான், இந்த பாட்டி தான். பாட்டி, தார்பாயே உங்களுக்கு கொடுக்கணும்னு அன்னைக்கு சொன்னேன்ல, இந்த தார்பா வாங்கிக்கிங்க. அந்த தார்பா வந்து கீழ்த்துக்குங்க, அது மேலே மறுபடியும் போட்டுக்கோங்க. என்ன பெரிய தார்பா தான். என்னால் வர முடியல, டைம் கிடைக்கல. சரி சரி, போட்டுக்குங்க. என்ன சரி, வரேன். கல் சாராயம் விற்கிறாங்க. கல் சாராயம், பனஞ்சாறு. பனஞ்சாறு பனஞ்சாரா? இது கல் சாறு இல்லையா? பனஞ்சாறு. நம்ம ஊர் காலையில் பனி டைமில் எப்படி இருக்கும்ட்டு அது ஒரு நாள் காட்டணும். பனி டைமில் எப்படி இருக்குன்னா பனி மூட்டமாக இருக்கும். நம்ம கிராமம் அப்போ யார் யார் என்னென்னலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் காமிக்கணும். சரி, காமிக்கலாம். நான் 2 சொட்டர் எடுத்து மாட்டிக்கிறேன், நீ 2 சொட்டர் எடுத்து மாட்டிக்கோ. சொட்டர் வச்சுக்கிற நீ? சொட்டரு நான் வச்சில்ல தான், ஏதாவது சொட்டர் மாதிரி ஏதாவது ஷர்ட்டு டிஷர்ட் எல்லாம் மாட்டிக்கிறேன். காலையிலே எழுந்துருக்கணும், 5:30 மணிக்கு எழுந்துருக்கணும். 5:30 மணிக்கு நான் வீட்டில் டெய்லி தான் எடுத்துக்கிறேன். நம்ம தெருவிலே காமிக்கலாமே. எங்க நம்ம தெருவில் யாருமே எழுந்துக்க மாட்டேங்குது. நம்ம கிராமத்தில் எல்லாருமே வேலை செய்வாங்கல்ல, அதை காமிக்கணும். கொல்லி வயல் சரி, நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோன்னா வச்சனை கூப்பிட்டு வரதா நேராக பால்வடி போகணும். நேராக பால்வடி போவோம். சரி, பால்வடியில ரொம்ப கோஷம் பண்ணோம். ஐயோ, திங்கக்கிழமைலேருந்து தான் இதுக்கப்புறம் இங்கே போகணும். சனி ஞாயிறு லீவா? சரி சரி, பரவாயில்ல. லீவ் இறங்கத்த இவனோட ராவடி ஆயிடுச்சு. அந்த பசங்க இருக்கிற பசங்க அவங்களாம் அமைதியாக தான் இருந்திருப்பாங்க. சரி, என்ன போய் எல்லார்கிட்ட தண்ணி பாட்டில்லாம் புடுங்கண்ணா? அதெல்லாம் பிடுங்களா, குதிக்கிறது ஆறத்துக்கு அது அப்படிதான் இருப்பாங்க எல்லா பசங்களும். இவன் கூட அமைதியாக தான் இருந்திருப்பானுங்க. இவன் கூட குடி அவனுங்களும் அட்டகாசம் பண்ணுவானுங்க. வாழ்க்கையில் பொம்பளைங்க கூட நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? கீரை கடையணும். கீரை கடையிற குவாலிஃபிகேஷன் இருந்தாக்கா வாழ்க்கையில் ஒத்துமையாக இருக்கலாம் பொண்டாட்டி கூட. அதனால தான் எனக்கும் பட்டுக்க சண்டையே வரதில்ல. புருஷன் பொண்டாட்டி பேச்சு ஃபுல்லாக கேட்கணும். பொண்டாட்டி பேச்சு கேட்கலன்னா நான் தான்லாம் பேசக்கூடாது. நான் தான் ஒரு ஆணவத்தோட இருக்கக்கூடாது. புருஷன் பேச்சையும் பொண்டாட்டி கேட்கணும். ரெண்டுமே 2 பேரையும் கேட்கணும். ஆனால் முக்கியமாக பொண்டாட்டி பேச்சு கேட்காதவன், பொண்டாட்டியை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன், பொண்டாட்டிக்கிட்ட தோத்துருவான். வாழ்க்கையில பொண்டாட்டி கிட்ட ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில தோத்துடுவான். நம்ம விட்டு கொடுத்து போனாக்கா அவன் வந்து வாழ்க்கையே ஜெயமாயிடும். வாழ்க்கையே ஜெயம். எங்க அம்மா சொல்லி கொடுத்த பாடம் தான். ஆமா, பொண்டாட்டி கிட்ட விட்டு கொடுத்து போகணும். எடுத்தா நான் ஊத்து.
ஊற்றுங்க. ஊற்றுப்பட்டேன். ஊற்று. கீரைக்கு வடகம், காஞ்ச மிளகா, பூண்டு. என் மேலே கீழே தெளிச்சுட்டு போகிறேன். அது என்ன பன்னீர், அது மேலே தெளிக்க போகிறேன். எண்ணெய் கொப்பிச்சிடும். என்ன உள்ள வெறும் சட்டி தான் இருக்குது, கீரையை காணோம். நீ தானே வச்சு கொடுத்த கீரை. பாதி கீரை நாளைக்கு பொரியல், பாதி கீரை. சட்டியை பிடிக்கணுமா? சட்டி ஒரு ஆள் பிடிக்கணும். கடையிறதுக்கு உனக்கு நான் வாங்கணுமா? அப்புறம் அதுக்கு நானே கரைச்சிட்டு போவேன். அப்போ நீ கடை. நாமே இப்போ நீ கடை கடை போய் நீ எப்படி சட்டியா? இப்போ என்ன விடு. என்ன இது? அப்ப நான் புடிச்சிட்டு நானும் தான் பண்ணுவேன். நானும் தான் கடைவேன். சூப்பர் சூப்பர். இருந்தாலும் எனக்கு அரை மணி நேரத்துல கடைவேன், நான் 1 மணி நேரத்துல கடைவேன். அதான் டிஃபரன்ஸ். இருந்தாலும் எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பிள்ளையார், எங்க அம்மா தான் பிள்ளையார் இந்த வீட்டுல. என்ன அம்மாவால் ஏந்திருக்க முடியவில்லை. புள்ளாக்கோயில கும்பிட்டு வந்தனா நடந்து போனது போய் வந்ததுக்காட்டி இடுப்பு வலிக்குது. சத்தம் ஒரு போட்டு உட்காந்து இங்க மட்டும் இந்த காசு